வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம தொப்புளுக்கு 2 சொட்டு எண்ணெய் வைத்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம தொப்புளுக்கு என்ன வகையான எண்ணெய் வைத்தா என்ன பயன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு 100 நாள் தொடர்ந்து செய்யுங்க. முதல் 30 நாள் உங்கள் உடல் தன்னைத்தானே சுத்தம் செய்யும். அடுத்து உடல் சூடு குறைந்து ஜீரணம் சீராவதை உணர்வீங்க. அடுத்த 60 நாள் உங்கள் தோல் பளபளப்பாக மாறும், கண்கள் தெளிவடையும், தூக்கம் நல்லா வரும். 100 நாள் உங்கள் உடல்ல உள்ள நீண்ட கால நோய்களும் தீவிரமா குறைந்திருக்கும். ஹார்மோன்கள் சீராகும். ஒரு புதிய மனிதனா நீங்க மறுபிறவி எடுப்பீங்க. வாங்க என்னென்ன எண்ணெய் பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விளக்கெண்ணெய். உடல் சூடு அதிகம் இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க, உடல்ல குளிர்ச்சியாகும், உடல் சுத்தம் செய்யும், மூல நோய்க்கு ஒரு நல்ல தீர்வு. விளக்கெண்ணெயை பயன்படுத்தி பாருங்க. அடுத்தது நல்லெண்ணெய். எலும்பு பலவீனமா இருக்கிறவங்க, வாத உடம்பு இருக்கிறவங்க, நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க, மூட்டு வலி உள்ளவங்க, உங்களுக்கெல்லாம் வலி நல்லா குறையும். அடுத்து தேங்காய் எண்ணெய். தோல் வறட்சி இருக்கிறவங்க, இதயம் சார்ந்த பலவீனம் இருக்கிறவங்க, பளபளப்பான சருமம் கிடைக்கும், சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். சுத்தமான பசுனை. ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்க, சமநிலைப்படுத்தும் ஹார்மோனை, கருப்பை பலவீனம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மருந்துன்னே சொல்லலாம். அடுத்து பாதாம் எண்ணெய். மன உளைச்சல் இருக்கிறவங்க, படிக்கிற பசங்களுக்கு மூளைத்திறன் நல்லாவே மேம்படுத்தும், ஞாபக சக்தி நல்லா அதிகரிக்கும். பாதாம் எண்ணெய். இதை எப்போ செய்யணும்னா, சாப்பிட்ட உடனே இதை செய்யக்கூடாது. குளிக்கிறதுக்கு முன்னாடி, அப்படி இல்லாட்டி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க. வெறும் 10 நிமிடம் உங்கள் உடலுக்காக ஒதுக்குங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்களோட உடல் சுவர் உறுதியா இருந்தால்தான் உங்க வாழ்க்கை எனும் சித்திரம் அழகாக அமையும். இந்த 100 நாள் சவாலை இன்னைக்கே தொடங்குங்க. இது மாதிரி இன்னும் நிறைய தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.